40 கோடி எங்கேயாவது போய் பொட்டலுக்கு போ. அங்கே ஒரு கார் மைதானம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன, நம்ம சென்னைக்கு அடுத்தாற் போல் இருக்கிறது, இருங்காட்டு கோட்டையா. அங்கே போய் நடத்து, அங்கிட்டு ஓரமாக போ. அங்கிட்டு எங்கிட்டாவது காடு பொட்டலெல்லாம் இருக்கிறது. அங்கே ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு சாலை அமைத்து நடத்தி தொலை. இது ரொம்ப சேவல் சண்டை பார்த்து கொண்டிருந்தவனே இப்பொழுது கார் ரேஸ் பார்க்க வைக்கின்ற. சரி, இத்தகைய கழிப்பு பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கொஞ்சம் பேர் எங்கேயாவது தொலை. அதை விட்டு ரொம்ப நம்முடைய நாடு இப்பொழுது பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சமமாக வந்து விட்டது. இப்பொழுது இந்த மாதிரி பொழுதுபோக்குகள்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன. இன்னமும் கூவத்தை உன்னால் ஏன் ஒழுங்குபடுத்த முடியவில்லை என்றால் குடிசைகளை அகற்ற முடியவில்லை. கேவலம் ஒரு சாக்கடையாக இருக்கிற கூவத்திலே போய் இன்னமும் குடியிருந்து மனிதன் வாழ்கிறான். இவனையெல்லாம் மேல்நிலைக்கு எப்படி கொண்டு வருவது என்று சிந்திக்காமல் கூவத்திலே தண்ணீரை ஓட வைத்து முதலில் வெள்ள தடுப்பு செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்து அவர்களை ஒரே கண்ணகி நகர் பல இடங்களை உண்டாக்கி அவர்களை வாழ வைப்பதற்கெல்லாம் அவ்வளவு தேவைகள் இருக்கின்ற ஒரு நாட்டில் அதை விட்டுவிட்டு ஒரு பெரிய கார் ரேஸ் நடத்துகிறார். ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ நாட்டில் இருக்கின்றவனெல்லாம் இது இல்லை என்பது தான் குறை. இவருக்கு பொழுதுபோக்குவதற்காக பொம்மைகள் வைத்து விளையாடுகிற சுவை இவருக்கு இன்னும் போகவில்லை என்றால் இதற்கு 40 கோடி ரூபாய் செலவு. இந்த 40 கோடி ரூபாயை இவர் தனி மனிதர்களிடம் பெறுவாராம், வசதி மிக்கவர்களிடம். தே ஆர் ஸ்பான்சர்ஸ். அவர்கள் விரும்பி கொடுக்குறவர்கள். எதற்கு கொடுக்குறேன் உனக்கு, நீ எதிர்கட்சியாக இருந்தால் கொடுப்பானோ, வேறு எதுவும் இல்லை என்றால் கொடுப்பான். எனக்கு ஒரு 5000 ரூபாய் நன்கொடை கொடுக்க மாட்டேங்கிறான் ஒருவனும், உனக்கு எப்படி கொடுப்பான்? உண்டாம் அதிகாரம் இருக்கிறது கொடுப்பான். அதிகாரத்தில் இல்லாமல் கேட்டுப்பார், கொடுப்பானா என்று பார்ப்போம். ரொம்ப இந்த நாட்டில் இந்த கார் ரேஸ் எல்லாம் பெருகினால்தான் இந்த நாடு ரொம்ப உயர் நாகரிக நாடு என்று கருதுவார்களா? இந்த கிரிக்கெட்டு இதற்கு அதுபோல் இந்த கார் ரேஸ் இதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார் த எலிட்ஸ், ரொம்ப உயர்மட்ட. அவனை இன்னமும் செய்து கொண்டு பார்த்து விட்டு போகிறான். உனக்கு என்ன வந்தது? இன்னமும் அடிமட்ட மக்களை தூக்கி விடுவதற்கான வேலை இருக்கின்ற ஒரு நாட்டிலே கேவலம் இதை கொண்டு மவுண்ட் ரோடில் நடத்துகிறாய். உனக்கு புத்தி இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். ஐலண்டு கிரவுண்டு ஊருக்கு நடுவில் இருக்கிறது. கிரவுண்டாவது பரவாயில்லை, இதை சுற்றி ஊருக்கு சுற்றி மவுண்ட் ரோடு வழியாக சாலைகள் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவே அடைத்து விடுவார்கள் அன்றைக்கு ரேஸ் அன்றைக்கு. அதுக்கு முன்னாலேயே ஓட்டம் பார்ப்பதற்கு அடைப்பார்கள், பிறகு அடைப்பார்கள். மக்களெல்லாம் போக்குவரத்துக்கு தடுமாற வேண்டும். இருக்கிற சாலையை வெள்ளைக்காரன் அறிவோடு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட மவுண்ட் ரோடு ஒன்று தான் இன்றைக்கும் ஓரளவு போக்குவரத்தை தாங்குகிறது. நெரிசல் தாங்க முடியவில்லை, இருந்தாலும் தாங்குகிறது. நீ போட்ட சாலைகள் அவன் 8 வண்டிகள் 4 வண்டிகள் போவதற்கு. இப்பொழுது சேலம் 8 வழி பாதையை உண்டாக்குற இதை வெள்ளைக்காரன் அந்த காலத்திலே செய்திருக்கான். குதிரை வண்டி ஓடுகிற காலத்திலே செய்திருக்கான். 100 ஆண்டுக்கு பின்னால் எப்படி போக்குவரத்து இருக்கும் என்று கருதி செய்திருக்கிறான். இன்றைக்கும் அதுதானே தலையாக ஆர்டீரியல் ரோடாக இருக்கிறது சென்னையில். அதில் எது கார் ரேஸ் நடத்துகிற ஐயோனா ஒருத்தர் நீதிமன்றத்திற்கு போய் அதை நிறுத்த வேண்டும். போங்கட்டு இருங்காட்டு கோட்டைக்கு போ, அல்லது அதுக்கு அந்த பக்கம் எங்கேயாவது போ. அது பார்க்க மாட்டார்களாம். பார்ப்பதற்காக மவுண்ட் ரோடில் வைத்தால் வேறு வழி இல்லாமல் பார்ப்பார்கள். இலவசமாக பார்க்க விட போகிறதா என்ன சார்? இலவசமாகத்தான் விடுவார் என்று நினைக்கிறேன். இல்லை, அதுக்கான அந்த தொகை 25,000 வரைக்கும் டிக்கெட்லாம் விற்பதா பார்க்கட்டும். அதுக்கு எதுக்கு எங்கள் உயிரை எடுக்கிறாங்க போட்டு இருங்காட்டு கோட்டையில் காட்டு 25,000 கொடுத்து வேண்டுமானாலும் பார்க்கணும், 50,000 கொடுத்து வேண்டுமானாலும் பார்க்கணும். ஆசை இருக்கிறவன் பார்த்து விட்டு போகிறான். எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை. ஆனால் நீ எங்களை இயங்க விடாமல் நம் தலைமைச் சாலைகளை எல்லாம் மறித்து இதிலே நீ ஓட்டுவது என்பது நியாயமானதில்லை. இதை கோர்ட்டு தானாகவே இந்த வழக்கை எடுத்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் சொல்கிறேன், 40 கோடி தொகையை அவர்கள் விருப்பமாக தருகிறார்கள் என்று சொல்ல. ஒரு காலத்தில் விருப்பமாக தரமாட்டான். ரொம்ப அருமையாக இந்த உதயநிதி மாதிரி மனிதர்களெல்லாம் ஆட்சிக்கு வருவார்கள் என்று கருதி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறார். ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் வேலை ஊன்றி கொண்டு மடியில் இருப்பதையெல்லாம் எடு என்று சொன்னால் போகிற வழிப்போக்கன் அதை எடுத்து அப்படியே கொடுத்து விடுவான். ஏனென்றால் அவன் சொன்னான் என்பதற்காக அவன் கொடுப்பதில்லை. வேல் வைத்திருக்கிறான். அவன் மரியாதையாக சொல்வான், மடியில் இருப்பதெல்லாம் எடுத்து கொடு. அடித்தெல்லாம் பிடுங்க மாட்டான், எடுத்து கொடு. அடித்தே பிடுங்குவதில்லை, எடுத்து கொடு என்று சொன்னால் அவனாகவே எடுத்து கொடுத்து விடுவான். உடனே உதயநிதி சொல்வார், தே ஆர் ஸ்பான்சர்ஸ். நம்முடைய வழிப்பறி கொள்ளைக்காரன் இருக்கிறானே அவனுக்கு அவன் ஸ்பான்சர். அவன் கொடு என்று சொன்னால் இவன் தானே கொடுக்குறான். நாங்கள் கொடு என்று சொன்னோம், அவர்கள் தானாகவே கொடுக்கிறார்கள். அதுபோல் இந்த ஈட்டியை வைத்து கொண்டு இருக்கிற வழிப்பறி கொள்ளைக்காரன் மடியில் இருப்பதை எடு என்று சொல்கிறான், எடுத்து கொடுத்து விடுவார். இந்த வழிப்பறி கொள்ளைக்காரன் வேலை வைத்து கொண்டு
மடியில் இருப்பதை எடு என்று சொல்வது எத்தகையதோ அது மாதிரியானதான் ஆட்சியாளன் இடு என்று சொல்வது போலவும் இடு என்று சொல்வதும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். ஆட்சியாளன் அல்லவா உன்னை தூக்கிலை போடுவதற்கு அதிகாரம் உள்ளவன், உன்னை சீரழிப்பதற்கு அதிகாரம் உள்ளவன், உன்னை ஒன்றும் இல்லாமல் பொய் வழக்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம், இல்லாவிட்டால் ஒரு தொழிலை முடக்கலாம். வேலோடு நின்றான் கொடு என்றது போலும், வேலோடு நின்றான் கொடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. கெஞ்சி அரசன் கேட்டாலும் இரவு என்பது இன்னொரு நீங்கள் விரும்பி கொடுத்து நான் பெறுவது. இரவு என்பது பிச்சை. மன்னன் கேட்கின்ற துணியில் பிச்சை துணி இருக்கலாம், ஆனால் அவன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு கேட்கின்ற காரணத்தினாலே அதெல்லாம் கொடுக்க முடியாதப்பா என்று மறித்து சொல்ல உங்களால் முடியாது. அவன் கேட்பதை கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவனுக்கு தொழிற்சாலை நடக்காது. கோலோடு நின்றான் இரவு என்று சொல்லுகிறான். கோல் என்பது செங்கோல். செங்கோல் வைத்திருக்கின்ற ஒருவன் இரவு யாசித்து கேட்டாலும் எப்படி உன்னால் கொடுக்காமல் இருக்க முடியாதோ அது எத்தகையது என்றால், வேல் வைத்து கொண்டு வழிப்பறி செய்கின்றவன் எடு என்று சொல்வது போல. வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்று சொல்லுகிறார். என்ன சிந்தனை! உதயநிதி 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் வருவார் என்று திருவள்ளுவருக்கு தெரிகிறது பாருங்கள். இதுதான் இதனுடைய நிலைமை. நான் சொல்லுகிற உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நீ 2 இதெல்லாம் அரசாங்கம் என்பது எப்பொழுதும் தொழிலதிபர்களிடம் ஒரு வெள்ளச்சேதத்திற்கு வாங்குவது என்பது வேறு. பெரிய புயல் அடித்தது, அரசுக்கு போதுமான பணம் இல்லை, கொஞ்சம் கொடுங்கள் என்று சொன்னால் அதில் பாதி இறக்கமும் உனக்கு இருக்கும். நாம் நல்ல காரியத்துக்கு கொடுத்தோம். இதெல்லாம் இந்த அநியாயமான வேலைக்கெல்லாம் மக்களிடம் பணம் கேட்பது என்பது அதிகாரத்தை பயன்படுத்தி நடக்கின்ற காரியம்தான். அதிகாரம் பின்னால் இருக்கிறது. நீ அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம், அவனுடைய நெஞ்சில் வேலை சொருக வேண்டாம். வேல் சொருகப்படும் என்பதுதான் முன்னால் வைத்திருக்கிற வேலினுடைய பொருள். ஆகவே நீதிமன்றங்களை இதை தடுத்து நிறுத்த வேண்டும். மவுண்ட் ரோட்டில் நடத்தக்கூடாது. எங்கேயாவது இருங்காட்டு கோட்டைக்கோ அல்லது வேறு எங்கேயாவது போய் ஒரு கம்மாயிலையோ நடத்து, கரண்டு கிடக்கிற கம்மாயில். அதுதான் நியாயம். இல்லை, விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னமும் விளையாட்டாகவே செயல்பட்டு வருகிறார். விளையாட்டு இன்னும் அவருக்கு அந்த பொறுப்புணர்ச்சி வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஸ்பான்சர்ஸ் இருக்கிறார், இது நடத்த வேண்டும். ஒரு பெரிய தமிழ்நாட்டில் பெரிய விளையாட்டு ரொம்ப அவசியம். மனிதன் இன்னும் 20% பேர் அடிப்படை வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறான். அவனை தூக்கி விடுவதற்கு சிந்திப்பாயா இப்பொழுது. இதெல்லாம் இந்த மேல்நாட்டு மக்களுக்கு உள்ள மேல்தட்டு மக்களுக்கு உள்ள கழிப்பெல்லாம் வேறு எங்கேயாவது வைத்துக்கொள். எங்கள் நாடு முதல்ல முன்னுக்கு வந்து எல்லா மக்களும் உயர்நிலை பெற்ற பிறகு இந்த வேலையெல்லாம் செய்யலாம்.